வாங்க நம்ம ஜான்வரி 7th 2026க்கு ஒரு பயணம் போலாம். அந்த ஒரே ஒரு நாள்ல தமிழ்நாட்டுல நடந்த 3 முக்கியமான தலைப்புச் செய்திகளை வச்சு இங்க சட்டம், நம்பிக்கை, அரசியல் இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பணைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, வெறும் 24 மணி நேரம், ஒரே ஒரு நாள், ஒரு மாநிலத்தோட முழு அரசியல் சூழலையும் நமக்கு படம் பிடிச்சு காட்ட முடியுமா? வாங்க இந்த கேள்விக்கான பதிலை தேடலாம். சரி, நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம். இது ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு. ஒரு மத ரீதியான விஷயம் எப்படி ஒரு சமூக பிரச்சனையா மாறி கடைசியில நீதிமன்றத்தோட கதவை தட்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. திருப்பரங்குன்றம் கோயில்ல ஒரு சின்ன விளக்கு ஏத்துற விஷயம், அது இவ்வளவு பெரிய சர்ச்சையாகுமான்னு நீங்க கேட்கலாம். ஆமா, ஆச்சு. ஒரு பக்கம் பக்தர்கள் இது எங்களோட பாரம்பரிய உரிமைன்னு வாதாடுறாங்க, இன்னொரு பக்கம் அதுக்கு எதிர்ப்பு கிளம்புது. பேசி தீர்க்க முடியாததால இந்த வழக்கு நேரா ஒரு சட்ட போராட்டமா மாறிடுச்சு. சோ இந்த சர்ச்சை சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போனப்போ அவங்க என்ன முடிவெடுத்தாங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதோட அந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனா இந்த தீர்ப்பு வெறும் விளக்கு ஏத்தலாமா வேணாமாங்கிறத பத்தி மட்டும் இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு. மத நம்பிக்கைகள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், இன்னொரு பக்கம் சமூக நல்லிணக்கம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு இல்லையா? அந்த கோட்டை தாண்டாம நீதிமன்றம் எப்படி ரொம்ப கவனமா இந்த விஷயத்த கையாளுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, ஒரு கோயில் சார்ந்த விஷயத்துல இருந்தே இப்ப நம்ம நேரா மாநில அரசியல் களத்துக்குள்ள நுழையிறோம். இங்க ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன ஆச்சுன்னு பாப்போமா? முதல்ல இந்த ஈடினா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க அடிக்கடி செய்தியில கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அமலாக்க இயக்குநரகம். இவங்களோட முக்கிய வேலையே பெரிய அளவுல நடக்கிற பண மோசடி, நிதி சம்பந்தமான குற்றங்களை விசாரிக்கிறது தான். இது ஒரு மத்திய அரசு அமைப்பு. சரி, இப்போ அமைச்சர் பெரியசாமி சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல என்ன நடந்ததுன்னு படிப்படியா பார்க்கலாம். முதல்ல இடி, அதாவது அமலாக்க இயக்குநரகம், அவர் மேல சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிச்சாங்க. இதை எதிர்த்து அமைச்சர் என்ன செஞ்சாருன்னா, இந்த வழக்க மொத்தமா ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணார். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சரோட மனுக்களை தள்ளுபடி செஞ்சிருச்சு. இந்த தீர்ப்பு வெறும் ஒரு தனிப்பட்ட அமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நம்ம நினைக்க முடியாது. இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. ஒரு மாநில அமைச்சர் சட்டரீதியான சவாலை தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்காருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாநில அரசுகளுக்கும் மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கும் இடையில இருக்கிற அந்த அதிகார மோதலையும் இது அப்பட்டமா காட்டுது. இந்த மாதிரி தீர்ப்புகள் மாநில அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, கோயில் பார்த்தாச்சு, கோர்ட் பார்த்தாச்சு. இப்போ நேரடியா அரசியல் களம். அதுவும் சாதாரண அரசியல் இல்ல, தேசிய அரசியல். தமிழ்நாட்டுல ஒரு தேசிய தலைவர் பேசின ஒரு பேச்சு எப்படி அரசியல் வட்டாரத்துல புயலை கிளப்புச்சுன்னு பார்க்கலாம். அந்த வார்த்தைகள் இதுதான். இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். இது சொன்னது யாருன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவரோட கட்சி தலைவர்கள் கிட்ட பேசும்போது வரப்போற தேர்தலை பத்தி இப்படிதான் குறிப்பிடுறார். இந்த ஒரு வரியே போதும் தேர்தல் களம் எவ்வளவு சூடா இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்க. அரசியல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. வாழ்வா சாவான்னு ஒரு தலைவர் சொல்லும்போது அது தொண்டர்களுக்கு கொடுக்கற செய்தி என்ன? இது ஏதோ ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிற சாதாரண தேர்தல் இல்ல. இது நம்ம இருப்புக்கான போராட்டம், ஒரு போர்க்களம்ங்கிற ஒரு தீவிரமான செய்தியை அது கொண்டு போய் சேர்க்குது. ஓகே, ஒரு கோயில் தீர்ப்பு, ஒரு அமைச்சர் மேல வழக்கு, ஒரு தேசிய தலைவரோட அனல் பறக்கும் பேச்சு. பாக்குறதுக்கு இது மூணும் தனித்தனி சம்பவங்கள் மாதிரி தெரியலாம். ஆனா அது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா நமக்கு ஒரு பெரிய சித்திரம் கிடைக்கும். வாங்க அத பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க. இது அந்த ஒரு நாளோட சுருக்கம். கோயில் தீர்ப்பு நம்பிக்கைக்கும் சட்டத்துக்கும் இடையிலான உறவை பத்தி பேசுது. அமைச்சர் வழக்கு அரசியலுக்கும் சட்டத்துக்கும் இடையிலான போராட்டத்தை காட்டுது. அமித்ஷாவோட பேச்சு அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் உள்ள தொடர்பை தெளிவாக்குது. ஒன்னு சமூக அளவுல, இன்னொன்னு மாநில அளவுல, மூணாவது தேசிய அளவுல. ஆனா மூணுக்குமான மையப்புள்ளி ஒன்னுதான், தமிழ்நாடு. அப்போ ஒரே நாள்ல என்னவெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு பக்கம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு சட்டம் தீர்வு சொல்லுது, இன்னொரு பக்கம் அதிகாரத்துல இருக்கிறவங்க சட்டத்தோட மோதுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய அரசியல் போருக்கான அறைகூவலும் விடப்படுது. பாக்குறதுக்கு தனித்தனி கதைகளா இருந்தாலும் இது எல்லாமே தமிழ்நாட்டுல சட்டம், நம்பிக்கை, அதிகாரங்கிற மூணும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு காட்டுது. இப்போ கேள்வி இதுதான், சட்டம், நம்பிக்கை, அரசியல், இந்த 3 பெரிய சக்திகளும் ஒரே நாள்ல இப்படி நேருக்கு நேரா சந்திக்கும்போது இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்?
இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.